RLV ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள சண்டே இந்தியா சோதனை பண்ணியிருக்காங்க. இதுவும் சக்சஸ்ஃபுல்லா தாங்க முடிஞ்சிருக்கு. RLV ராக்கெட்டை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ரீயூசபிள் ராக்கெட்டோட அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். நம்ம சேட்டலைட் அனுப்புறது தான் ராக்கெட் யூஸ் பண்றோம். பட் சேட்டலைட்டை விட ராக்கெட்டோட விலை ரொம்பவும் அதிகம். போன வாரம் கூட இந்தியா GSLV ராக்கெட் மூலமா 36 சேட்டலைட் ஸ்பேஸ்க்கு அனுப்புனாங்க. இப்ப அடுத்த வாரம் அதே மாதிரி சேட்டலைட் அனுப்ப போறாங்கன்னா புதுசா ஒரு GSLV தான் தயாரிப்பாங்க. ரொம்பவும் செலவாகும். பட் இந்த ரீயூசபிள் ராக்கெட் மட்டும் இருந்ததுன்னா மணியை கொஞ்சம் நம்ம சேவ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ஒரு சில ராக்கெட் டெப்ரிஸ் எல்லாமே என்னதான் கடல்ல விழுந்தாலும் மிச்சம் மீதி எல்லாமே ஸ்பேஸ்ல தான் சுத்துது. இது மூலமாவும் நிறைய பிரச்சனைகள் ஆகும். இப்ப அந்த டெப்ரிஸ் ஒரு சேட்டலைட்டை முதலாம் இல்லாட்டினா ஸ்பேஸ் ஸ்டேஷனை கூட முதலாம். இதனாலதான் இந்த உலக நாடுகள் எல்லாமே இந்த ரீயூசபிள் ராக்கெட்டை தயாரிக்க முன் வந்திருக்காங்க. ரீயூசபிள் ராக்கெட் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது எலான் மஸ்கோட ஃபால்கன் ராக்கெட் தாங்க. இப்ப நம்மளோட RLV பத்தி பார்க்கலாம். இது ஃபால்கன் ராக்கெட்டோட ரொம்ப சின்னதுதான். அது மட்டும் இல்லாம இது ஒரு ஏரோப்ளேன் வடிவத்தில் அமைச்சிருக்காங்க. இதோட லேண்டிங் கூட அப்படியே ஏரோப்ளேன் மாதிரி தான் இருக்கும். RLV இந்தியாவுக்கு மிகப்பெரிய சாதனைன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த உலக நாடுகள் எல்லாருமே தயாரிக்க தான் முயற்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் முன்னாடியே நம்ம தயாரிச்சு அதை சோதனை பண்ணி சக்சஸ்ஃபுல்லாக எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம். அது மாஸ்.